அனைவருக்கும் வணக்கம். காதலிக்கிறது தவறா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. காதலிக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் காதலிக்கிறத உங்கள் வீட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம் இருக்கணும். அதே சமயத்தில் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுற அளவுக்கு அந்த பையனுக்கும் வந்து தைரியம் இருக்கணும். இதில் உங்களுக்கு தைரியமே இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் லவ்வே பண்ணாதீங்க. அப்படியே விட்டுருங்க. அது எல்லாருக்குமே நல்லது. ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு காதல் வந்து சொல்கிறதுக்கு வீட்டில் பயந்துட்டு இருக்கக்கூடிய சில நபர்களால் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பெங்களூர் சிட்டியில் கிரீஷ் அப்படின்ற 27 வயசு நபர் இருக்கார். இவர் வந்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து இன்டெல்லில் வேலை பார்க்குறாரு. இந்த கிரீஷோட அப்பா அம்மாலாம் வந்துட்டு பையனுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்காங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா புரோக்கர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுறாங்க. அதாவது நல்ல ஒரு பொண்ணு வேணும், நல்ல ஃபேமிலியோடு இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி வைக்கிறாங்க. தனக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கே தேடியும் வந்து மேக்ஸிமம் வந்து பொண்ணே வந்து கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறாங்கனாக்கா தன்னோட ஃபேமிலிக்கு நல்லா தெரிஞ்சவங்க ஃபேமிலியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்துட்டு சுபா. வயசு வந்து 21 ஆகுது. லா வந்து 3rd இயர் படிச்சுட்ருக்காங்க. இந்த பொண்ணை பார்த்த உடனே இந்த ஃபேமிலிக்கும் பிடிச்சிருது, இந்த கிரீஸுக்கும் பிடிச்சிருது. பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வழியாக 2 ஃபேமிலியும் உட்காந்து பேசி ஓகேன்னு சொல்லி மேரேஜுக்கு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதாவது நவம்பர் 30 2003 அன்னைக்கு நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்குது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிரீஸ் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா மேரேஜ் டேட்டும் பார்த்தீங்கன்னா அப்போவே வந்து சொல்லிட்டாங்க. ஏப்ரல் 11 2004 வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ கிரீஸ் என்ன பண்ணுறாருனாக்கா தன்னோட வருங்கால மனைவியை வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையிலே இருந்துகிட்ருக்காரு. இருந்த நபர் சரியாக ஒரு 4 நாளில், அதாவது டிசம்பர் 3 வந்துட்டு தன்னோட வருங்கால மனைவியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறக்காக நேராக அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாரு. போன நபர் டேரெக்டாக போயிட்டு இந்த சுபா வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அங்கே வந்து பேசிகிட்ருக்காரு. அவங்க வீட்டிலே பேசிவிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த சுபா வந்துட்டு நம்ம வந்து இங்கே வந்துட்டு சரியாக பேச முடியாது, நம்ம வந்து அவுட்டிங் போகலாம், வெளில போயிட்டு நல்லபடியாக வந்துட்டு சகஜமாக பேசுவோம்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இதை கேட்ட கிரீஷ் என்ன பண்ணுறாருனாக்கா ரொம்ப சந்தோஷத்தில் 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. போயிட்டு எங்கெல்லாம் வந்துட்டு ஜாலியாக வந்து சுற்ற முடியுமோ சுற்றிட்டு பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு இறங்குறது ஏறுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்த வந்துட்டு ஜம்போ பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் நின்றுட்டு 2 பேரும் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி இவங்க வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதே டயத்தில் சுற்றி வந்து யாருமே இல்லை, ரொம்ப தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ஜம்போ பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு 2 பேரும் தனியாக இருக்கும்போது தூரத்தில் பார்த்தா ஒரு 2 வீலர் வருது. 2 வீலரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வராங்க. வந்த 2 பேருமே வந்துட்டு முகத்தில் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. அதாவது ஃபேஸை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வந்து இறங்கின உடனேமே பார்த்தீங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. கையில் வந்து ஒரு இரும்பு ராடு வச்சுருந்துருக்காங்க. அந்த இரும்பு ராடு எடுத்து இந்த கிரீஷை வந்துட்டு பலமாக அடிக்கிறாங்க. தலையிலே அடிக்கிறாங்க, உடம்பு ஃபுல்லாக வந்து பயங்கரமாக அடிச்சிட்றாங்க. அடித்ததுக்கப்புறம் அவர் வந்து கிட்டத்தட்ட மயக்கமாகி சும்மா நிதானமே இல்லாமல் ஆகிட்டார். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்காங்கனாக்கா பயந்து போய் ஷாக் ஆகி அங்கனே நின்றுட்டுருக்காங்க. இந்த 2 நபரும் அடித்து முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு திரும்பவும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ தான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிதானமே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துலேயே கத்தி கதறி அழுதுகிட்டு ரோட்டில் போகிற வர வண்டியெல்லாம் வந்து வழிமறித்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த கிரீஸை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நல்லபடியாக அட்மிட் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து கிரீஸோட ஃபேமிலிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து போலீஸுக்கு வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ போலீஸும் வந்துட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. 2 ஃபேமிலியிலேருந்து இங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது நடந்த சம்பவம் எல்லாத்தையும் வந்து இந்த பொண்ணு வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து தன்னோட வருங்கால கணவர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டாருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலே அந்த பொண்ணு வந்து ரொம்ப பாவம், என்ன சொல்கிறது, உருண்டு பிறண்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்து தெம்பாக இருக்கும்போது இந்த பொண்ணால் இருக்க முடியல. ஏன்னா வந்துட்டு நான் தான் வந்து அவுட்டிங் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனேன், இப்போ என்னால் தான் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்தளவுக்கு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் அடித்தது உனக்கு ஏதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறாங்க. வந்த நபர்கள் 2 பேருமே வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபேஸ் வந்து மறைச்சிருந்தாங்க. ஸோ யார் என்னென்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. ஓகே, வந்தவங்க பைக்கில் வந்திருக்காங்க. வந்தவங்களோட பைக் நம்பர் தெரியுமான்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க. அதை வந்து நான் நோட் பண்ணலை, அந்தளவுக்கு வந்துட்டு நான் வந்து கேர்ஃபுல்லாக இல்லை, இங்கே வந்து இந்த மாதிரி அடிக்கும்போது பயத்தில் இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறாங்க. போலீஸ் வந்துட்டு நார்மலாக விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அன்னைக்கு நைட்டே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே இந்த கிரீஸ் வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இறந்ததுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து மர்டர் கேஸ் ஆகுது. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக விசாரிச்சாகணும். அடித்தது யாருன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படிங்கிறதுக்காக போலீஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த கிரீஸோட அப்பா அம்மா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா இங்கே அடிக்கும்போது அந்த பொண்ணை வந்து அடிக்கவே இல்லை, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எந்த ஒரு நகையும் திருடவே இல்லை. ஸோ வந்தவன் வந்து வழிப்பறி பண்ணக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னாக்கா ஒன்று டேரெக்டாக வந்தவன் வந்துட்டு இந்த பொண்ணை அடித்து போட்டு இந்த 2 பேரையும் அடிச்சுட்டு அவங்க வந்து நகை ஏதாவது திருடிட்டு போயிருக்கணும். அப்படி இல்லையா அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்திருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருந்தால் இவர் அடித்து போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து தப்பாக நடந்திருக்கலாம்.
அதுவும் இங்கே நடக்கலை. வெறுமனே இந்த பையனை மட்டும் அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியில் ஏதாவது எதிரிகள் இருந்திருக்கலாம், அவங்க யாரையாவது அடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த கிரீஷோட அப்பா அம்மா கிட்ட விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, பரம்பரை எதிரி இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸ் எதிரின்னு சொல்லி யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு கிரீஷோட அப்பா அம்மா 2 பேருமே சொன்னது, எங்களுக்கு அந்த மாதிரி யாருமே எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு யார் தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கிரீஷோட அப்பா அம்மா 2 பேருமே சொன்ன விஷயம் என்னன்னாக்க, எங்களுக்கு வந்துட்டு இந்த சுபா மேலே தான் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துட்டு அங்கே வந்து அடித்தது எங்கள் பையனை மட்டும்தான், அந்த பொண்ணை வந்து யாருமே அடிக்கவே இல்லை. அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் நடந்துக்கிட்ட விஷயம் எப்படி, அந்த பொண்ணு நடந்துக்கிட்ட விதமே வந்து வேறு மாதிரி இருந்திருக்கு. அதாவது நடிப்பு வந்து ஓவர் ஆக்டிங்னு சொல்லலாம், அந்த மாதிரி வந்து அந்த பொண்ணு நடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த கிரீஷோட அப்பா அம்மா 2 பேருமே சொல்லியிருக்காங்க. ஸோ போலீஸுக்கும் வந்துட்டு சின்னதாக சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சுபாவை வந்துட்டு தனியாக போய் விசாரிக்கிறாங்க. ஸோ சுபா கிட்ட விசாரிக்கும்போது இந்த பொண்ணோட பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு லவ் மேரேஜா, அரேஞ்ச் மேரேஜா, நீங்கள் வந்துட்டு எப்போ வந்து போனீங்கன்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸை பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்குறாங்க. கேட்டு முடிச்சுட்டு இந்த பைக் நம்பர் கேட்கும்போது பைக் நம்பரும் தெரிலண்டாங்க. ஆள் யாருன்னு கேட்டதுக்கு ஆள் யாருன்னு தெரில. அங்கே அடையாளங்கள் கேட்டாங்க, அதுவும் வந்துட்டு சுத்தமாக வந்து ஃபேஸ் வந்து க்ளோஸாக இருந்ததுனால சுத்தமாக அதுவும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணோட மொபைல் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது இந்த பொண்ணு வந்து யாருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஃபோன் பேசியிருக்காங்க, அவங்க எங்கே இருந்திருக்காங்க, பேசுகிற நபர்கள் எங்கே இருந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஒன்று கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய டயத்துக்கு முன்னாடி, அதாவது சொல்லப்போனால் இந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 முறை 60 முறை கூட பேசியிருக்காங்க. அதே நம்பர்கிட்ட அந்த நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா ரெகுலராகவே வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த பொண்ணு வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகுது. அந்த நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த நபர் யார் அப்படின்னாக்கா அருண் வர்மா அப்படின்ற ஒரு 19 வயசு பையன். இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பையனோட ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. அந்த பையனோட எடுக்கும்போதும் அதே மாதிரியே வந்துட்டு இவங்களுக்கு பேசியிருக்கிறதும் தெரியுது. இன்னும் கூடுதலாக சில விஷயங்கள் தெரியுது. கூடுதலாக ஒரு 2-3 நபர்கள்ட்ட வந்துட்டு இவர் வந்து அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறதும் தெரியுது. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த பையனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அருண் வர்மாவை. அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இந்த பையன்கிட்ட வந்து விசாரிக்கும் போது எனக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு என்ன போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசியிருக்கான். ஆனால் போலீஸ் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, அந்த மர்டர் நடந்த இடத்துல தான் ஃபோனு இருந்திருக்கு. அதே சமயத்தில் நீ வந்துட்டு இந்த சுபாவுக்கு வந்துட்டு அடிக்கடி ஃபோன் பேசியிருக்க, என்ன நடந்ததுன்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதாவது இந்த சுபாவும் இந்த அருண் வர்மா 2 பேருமே பார்த்தீங்கன்னா சில மாதமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சுபாவுக்கு 21 வயசு, இந்த பையனுக்கு 19 வயசு. ஏஜ் பார்த்திங்கன்னா 2 வயசு கம்மியான பையன். அப்படி இருக்கும்போது தன்னோட வீட்டில் சொன்னாக்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த சுபா என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அதே டயத்தில் சுபாவுக்கு வந்துட்டு ஃபேமிலியில் வந்து மேரேஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியவே இல்லை. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, 2 பேரும் வந்துட்டு பேசி ஒரு வழியாக முடிவுக்கு வராங்க. நமக்கு வந்துட்டு மேரேஜை ஃபிக்ஸ் பண்ண அந்த பையனை வந்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா, தனக்கு வந்து மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வந்து இறந்துட்டார் அப்படின்னாக்கா அந்த பொண்ணு வந்து அதிர்ஷ்டம் இல்லாத பொண்ணு, அந்த பொண்ணை வந்து யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சொல்லி பொண்ணுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் வரும். ஓகே, இந்த கெட்ட பேரை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, வேறு யாரும் வந்து பொண்ணு கேட்டு வரமாட்டாங்க. இந்த டயத்தில் நீ உள்ளர வந்த அப்படின்னாக்கா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வந்தீங்கன்னா ஒன்றை வந்து ரொம்ப வந்துட்டு வரவேற்று ஏற்றுக்குவாங்க. ஏன்னா நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு வாழ்க்கையே கிடைக்காதுன்னு நினச்சோம், ஒரு பையன் வாண்டடாக வந்து கல்யாணம் பண்ண வரேன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏஜ் டிஃப்ரெண்ட்லாம் பார்க்காம ஒத்துக்குவாங்கன்னு சொல்லி இப்படி ஒரு பிளானை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த அருண் வர்மா என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, தனக்கு தெரிஞ்ச தன்னோட ஃப்ரெண்டு தினேஷ் அப்படின்ற ஒரு பையன்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்குறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, அவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூலிப்படையை சேர்ந்த ஒரு நபரை வந்து அறிமுகப்படுத்துகிறான், வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நபர். அதாவது இந்த காசுக்காக வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரியான ஆட்களை அந்த வெங்கடேஷ்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கனாக்கா, இந்த பிளான் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் வந்து கேட்டுட்டு இந்த வெங்கடேஷும் இந்த அருண் வர்மா 2 பேரும் சேர்ந்து 2 வீலரில் வராங்க. அதாவது சம்பவத்து அன்னைக்கு இந்த பொண்ணு வந்துட்டு ஆல்ரெடி வந்து லொக்கேஷன்லாம் கிளியராக சொல்லிடுறாங்க, எப்போ வரணும், எந்த டயத்தில் வரணும்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுறவும் இந்த அருண் வர்மாவும் இந்த வெங்கடேஷ் 2 பேருமே 2 வீலரில் வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு இரும்பு ராடு எடுத்து இந்த கூலிப்படையை சேர்ந்த இந்த வெங்கடேஷ் தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இரும்பு ராடு எடுத்து அந்த கிரீஷை வந்துட்டு தலையிலே அடிச்சிடறான். ஸோ தலையிலே அடித்தோடனே அந்த நபர் வந்துட்டு கிட்டத்தட்ட மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு போயிடறாரு. இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த அருண் வர்மா வந்து கோவத்தில் இருந்திருக்கான். ஏன் அப்படின்னா, நான் லவ் பண்ணுற பொண்ணே நீ வந்து கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி ரொம்ப கோவத்தில் இருந்த அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த இரும்பு ராடை வாங்கி பல முறை வந்துட்டு இந்த கிரீஷ் வந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அடிச்சுட்டு கிட்டத்தட்ட பேச்சு மூச்சே இல்லாமல் கிடக்கும். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் இந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு
ஃபோன் பண்ணி தன்னோட காதலனுக்கு வந்துட்டு இவன் வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் வந்துட்டு கிளம்புறேன், இவன் வந்து செத்துட்டான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது ரோட்டில் போகக்கூடிய வரக்கூடிய வண்டியெல்லாம் மறித்து இது மாதிரி வந்துட்டு என்னோடய வருங்கால கணவர் வந்து இது மாதிரி கீழே கிடக்கிறாருன்னு சொல்லி அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றினாங்க. அதாவது இந்த பையனை பெற்ற அம்மா அப்பா கூட அந்தளவுக்கு வந்துட்டு கதறி அழுது கிடையாது. இந்த பொண்ணு வந்து அந்தளவுக்கு வந்து கதறி அழுது ஓவர் ஆக்டிங் பண்ணி கிட்டத்தட்ட மாட்டியிருக்காங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த பொண்ணு சுபா கிட்டையும் இந்த அருண் வர்மா 2 பேர்கிட்டையும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க. இந்த கூலிப்படையை சேர்ந்த வெங்கடேஷையும் பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணுறாங்க. என்னதான் கொலையில் நேரடியாக சம்மந்தப்படலை அப்படின்னாலும் இந்த தினேஷும் பார்த்தீங்கன்னா அந்த கொலையில் சம்மந்தப்பட்டதாக தான் அர்த்தம். ஸோ அதனால் 4 பேரையும் வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் நிப்பாட்டுறாங்க. இந்த 4 பேருக்குமே 2010 மே மாதம் 17ஆம் தேதி வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க 4 பேருக்குமே. லவ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் லவ் பண்ணுற விஷயத்த வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கணும். இல்லையா வீட்டை எதிர்த்து உங்களால் மேரேஜ் பண்ண முடியும்னா தைரியமாக பண்ணலாம். எதுக்குமே எனக்கு தைரியம் கிடையாது, ஆனால் நான் லவ் பண்ணுவேன், அதுக்காக வந்து சம்மந்தமே இல்லாமல் யாரை வேணாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்றது அது உங்களோட லைஃப்பும் வந்து இல்லாமல் போயிடும். அதை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கேஸ்லேயே தான் வந்து இந்த மாதிரி 2 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் ஒரு ஆளை வந்து கொலை பண்ணுறதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னாக்கா அவங்களோட மனநிலை எங்கே இருக்குது அப்படின்னா, நான் வந்து கொலை பண்ணுவேன், ஆனால் போலீஸால் அதை கண்டுபிடிக்க முடியாது, நாங்கள் வந்து ஈஸியாக வந்து போலீஸை ஏமாத்திரோன்ற ஒரு தைரியம் தான். போலீஸை வந்து அந்தளவுக்கு வந்துட்டு முட்டாளை வந்து எடை போடாதீங்க, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுன்றதை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா எந்த ஒரு க்ளூவும் இல்லை அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக வந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த மாதிரி வந்து இல்லீகலாக வந்து கொலை பண்ணுறது, இல்லீகலாக உறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான இல்லீகல் வேலைக்கே வந்து போயிடாதீங்க. நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கள் தாராளமாக, நீங்கள் வந்து வீட்டில் தைரியமாக சொல்லுங்கள். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அப்பாவி பையனை வந்துட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணி மேரேஜ் பண்ணினதுக்கப்புறம் கொலை பண்ணுறது, மேரேஜுக்கு முன்னாடி கொலை பண்ணுறது, இல்லை மேரேஜுக்கு அப்புறம் வந்துட்டு இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது, இந்த மாதிரியான முட்டாள்தனத்தில் வந்துட்டு யாருமே ஈடுபட வேண்டாம். இதையும் மீறி சில பெண்களாக இருக்கட்டும் சில ஆண்களாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நான் வந்துட்டு ஏதாவது ஒரு அப்பாவியாக இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன், மேரேஜ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே லவ் பண்ண ஒருத்தரோட வந்து இல்லீகல் அஃபேரில் இருப்பேன்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. அப்படி இல்லீகல் அஃபேரில் இருந்தாலும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு க்ரைமில் போய் தான் அது முடியும். அது உங்கள் லைஃப்பை இல்லாமல் ஆக்கிடும். அதனால் நான் வந்துட்டு புத்திசாலித்தனமாக வச்சு என்னோடய பார்ட்னரை ஏமாற்றிட்டு வேற ஒருத்தரோட நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்தால் இதோட விட்டுருங்க. இந்த கேஸில் இந்த சுபா பண்ண செயலை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.